ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல 10th மேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஆயத்தொலை வடிவியல் அப்படிங்கிற சாப்டர் தான் 5th சாப்டரா இருக்குது. கோஆர்டினேட் ஜாமெட்ரின்னு இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்னு பார்த்தீங்கன்னா நாற்கரத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறது தான். குவாட்ரிலேட்டரலுடைய ஏரியா கண்டுபிடிக்கிறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்மு. அதுல ஒரு சம் சொல்ற பாருங்க. இது வந்து எடுத்துக்காட்டு 5.6 இருக்கும். இது ஆகஸ்ட் 2022, ஏப்ரல் 2023 2 டைம் பப்ளிக் எக்ஸாம்ல இந்த சம் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பாருங்களேன். 8,6, 5,11, -5,12 மற்றும் -4,3 ஆகிய புள்ளிகளை முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பை காண்கன்னு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி 4 பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து முனைகளா இருக்கிற மாதிரியான ஒரு நாற்கரத்தோட பரப்பு என்னன்னு தான் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ரஃப் டயக்ராம் வரைஞ்சுக்கணும். எக்ஸ் அச்சு, எக்ஸ் டேஷ், ஒய் டேஷ் எல்லாம் மார்க் பண்ணி இந்த 4 பாயிண்ட்ஸையும் நம்ம கிராஃப்ல வந்து ரஃபா குறிச்சு ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கணும். இந்த ஆர்டர்ல தான் நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டு நாற்கரத்தின் பரப்பு கண்டுபிடிச்சா தான் உங்களுக்கு பாசிட்டிவ்ல ஆன்சர் வரும், பிளஸ்ல ஆன்சர் வரும். கரெக்டான ஆன்சராகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் நம்ம இங்க குறிச்சிருக்க பாருங்க. குறிச்சிட்டு இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டிருக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் எந்த பாயிண்ட் வேணாலும் ஸ்டார்டிங் பாயிண்டா எடுத்துக்கலாம். அதுல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 8,6 எடுத்திருக்கிறோம். அடுத்த புள்ளி 5,11 எடுத்திருக்கிறோம். அடுத்த புள்ளி -5,12, அடுத்த புள்ளி -4,3. இதை x1 y1, x2 y2, x3 y3, x4 y4ன்னு குறிச்சு வச்சுட்டு இப்போ நாற்கரத்தின் பரப்போட ஃபார்முலா எழுதிக்கலாம். நாற்கரத்தின் பரப்போட ஃபார்முலா வந்து எப்படி எழுதணும்னா 1/2 இன்டூ x1 y1, x2 y2, x3 y3, x4 y4 திரும்ப x1 y1 எழுதிக்கங்க. இப்போ இதுல நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற பாயிண்ட்ஸை இதுல பிரதியிட போறோம். ஸோ ஈக்குவல் டு 1/2 இன்டூ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எடுத்திருக்கிறோம் அப்படின்னா 8,6 பாருங்க. x1 y1 8,6. அடுத்த புள்ளி 5,11. ஸோ ரெண்டாவது புள்ளி 5,11 எழுதிக்கங்க. மூணாவது பாயிண்ட் வந்து என்னன்னா -5,12. அடுத்த புள்ளி -4,3. அடுத்த புள்ளி மறுபடியும் 8,6. எதுல ஸ்டார்ட் பண்றீங்களோ அதுலயே முடிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு வச்சுக்கேன். அப் ஆரோ, டவுன் ஆரோ இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 1/2 இன்ட்டுன்னு போட்டு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுட்டு முதல்ல இந்த டவுன் ஆரோ இருக்குது பாத்தீங்களா, அந்த டவுன் ஆரோல வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணணும். இந்த 8ஐயும் 11ஐயும் பெருக்குங்க. 8 11 88 பிளஸ் 5 12 பெருக்குங்க. 5 12 60 மைனஸ். ஏன் இங்க மைனஸ் போடுறேன்னா ஒரு நம்பர்ல மைனஸ் இருக்கு பாருங்களா. ஒரு நம்பர்ல மைனஸ் இருந்தா மைனஸ் போடணும். 3 15. இங்கே பாருங்க ஒரு நம்பர்ல மைனஸ் இருக்கு. ஸோ -4 6 24. ஸோ மேல இருந்து கீழே வரதெல்லாம் பெருக்கியாச்சு. இதே மாதிரி கீழ இருந்து மேல போது பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் பெருக்க போறோம். 6 30. அடுத்தது 11 55 மைனஸ் சைன் இருக்கிறதுனால -55. 12 நாள் 48 மைனஸ் சைன் இருக்கிறதுனால -48 பிளஸ் 8 24. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னு பாருங்க. இது ரெண்டும் பிளஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பிளஸ் நம்பருங்கிறதுனால ரெண்டையும் பிளஸ் பண்ணிக்கங்க. இது ரெண்டும் மைனஸ் நம்பருங்கிறதுனால இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்துக்கலாம். இந்த பிளஸ் மைனஸுக்கு வந்து ஈஸியா எப்படி தெரிஞ்சுக்கலாம், மிஸ்டேக் இல்லாம எப்படி போடலாங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அது என்னன்னா ரெண்டுமே மைனஸா இருந்ததுன்னா இந்த பக்கம் மைனஸ் இந்த பக்கம் மைனஸ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிட்டு ரெண்டையும் ஒன்னு சேர்த்திக்கணும். ஒன்னு சேர்த்ததுன்னா என்ன பண்றது, ஆட் பண்றதுன்னு அர்த்தம். ஆட் பண்ணிட்டு பார்த்தா அந்த ரெண்டுலயுமே மைனஸ் தானே இருக்கும். ஸோ ஆன்சர் மைனஸ்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் பிளஸ் பண்ணுங்க. 88ஐயும் 60ஐயும் பிளஸ் பண்ணீங்கன்னா 148 வரும். அதே மாதிரி இது ரெண்டு மைனஸையும் ஒன்னா வந்து ஆட் பண்ணிக்கங்க. ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 39 வரும். ரெண்டுலயுமே மைனஸ் இருக்கிறதுனால -39ன்னு வரும். இப்ப இந்த மாதிரி ஒன்னுல பிளஸ் ஒன்னுல மைனஸ் இருந்ததுன்னா இதையும் ரெண்டு சைடு இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கங்க. 149 பேர் ஒரு சைடா இருக்கிறதாவும், சரி 148 பேரு இன்னொரு சைடு மைனஸ்ல 39 பேர். அதாவது 148 பேர்த்துக்கிட்ட பிளஸ் சைன் இருக்கு, 39 பேர்த்துக்கிட்ட மைனஸ் சைன் இருக்கிறதாவும் கன்சிடர் பண்ணிக்கங்க. ஒரு சைடு பிளஸ் ஒரு சைடு மைனஸ் இருந்தாங்கன்னா ஈக்குவலுக்கு ஈக்குவலா அனுப்பிச்சுட்டணும். இங்க 39 இருக்காங்கன்னா 39 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 39 ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சுட்டணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த 39ம் போயிடும். இதுல ஒரு 39 போயிருச்சுன்னா இதுல மீதி என்ன இருக்கும்னா 109 தான் இருக்கும். அதாவது 109 தான் மீதி இருக்கும். அது பிளஸ் சைன்ல தான் மீதி இருக்கும். இதோட ஆன்சர் என்னன்னா 109. பிளஸ் மைனஸ் ஆல்ரெடி ஈஸியா தெரியுங்கிறவங்க அப்படியே போட்டுக்கலாம். நான் தெரியாதவங்களுக்காக இந்த மெத்தட் சொல்றேன். அடுத்தது செகண்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத பாருங்க. செகண்ட் பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு, பிளஸ் ஐ ஃபர்ஸ்ட் ஒன்னா சேர்த்துங்க. பிளஸ் 30 பிளஸ் 24னா 54. -2ஐயும் ஒன்னா சேர்த்துங்க.
-2 ஒன்னா சேர்த்துனீங்கன்னா இது ரெண்டுமே மைனஸ் இல்லையா? 50 40 90 98 5 103. இந்த பக்கம் மைனஸ் இருக்காங்க, இந்த பக்கம் மைனஸ் இருக்காங்கன்னா ஒன்னு சேர்த்திட்டு அவங்ககிட்ட மைனஸ் சைன் இருக்கிறதுனால ஆன்சரும் -A தான். ஸோ -103 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ -103 மேல எழுதிக்கங்க. நான் அப்படியே என்ன சொன்னேன், மைனஸ்ல ஒருத்தர் ஒரு சைடு இருக்கிறாங்க, பிளஸ்ல ஒரு சைடு இருக்கிறாங்கன்னா ஈக்குவலுக்கு ஈக்குவலா அனுப்பிவிட சொன்னேன் இல்லையா? இப்ப இங்க 54 பேர் பிளஸ்ல இருக்காங்க, 103 பேர் மைனஸ்ல இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கையில குறி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிளஸ் குறி இவ்வளவு பேர்த்துட்டு இருக்கு, 54 பேர்த்துக்கிட்ட. மைனஸ் குறி எத்தனை பேர்த்துட்டு இருக்குன்னா 103 பேர்த்துக்கிட்ட இருக்கு அப்படின்னா 54 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 54 ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிட்டுறணும். இங்க இருக்கக்கூடிய 54 பேருமே போயிருவாங்க. இங்க இருக்கிற 54 பேர் போயிட்டாங்க அப்படின்னா இதுல மீதி எத்தனை பேர் தான் இருப்பாங்கன்னா 49 பேர் தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட என்ன சைன் இருக்குன்னா மைனஸ் சைன் இருக்கும். ஏற்கனவே சென்டர்ல ஒரு மைனஸ் இருக்கு. இப்ப நம்ம கண்டுபிடிச்ச நம்பர்ல -49 வந்திருக்கு. சரிங்களா? இப்போ இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆயிரும்னா பிளஸ் ஆயிரும். ஸோ 1/2 இன்டூ 109 பிளஸ் 49 வந்துடும். 109 49 பிளஸ் பண்ணுங்க, ரெண்டையும் பிளஸ் பண்ணீங்கன்னா 158. இப்ப ரெண்டால கேன்சல் பண்ணுங்க. 15க்குள்ள எத்தனை 2 இருக்கும்னா 7 2 இருக்கும், மீதி 1 18னா 9 18. ஸோ 1/79 79 சதுர அலகுகள் அப்படிங்கிறது தான் இந்த நாற்கரத்தோட பரப்பு.